சென்னை மாநகராட்சி மண்டலம் 5, 6 தனியார் மயப்படுத்துவதற்கு எதிரான போராட்டம் இன்றைக்கு 13வது நாளாக அமைதியான முறையிலே இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசு சார்பிலே இவர்களாகவே ஜோடித்து ஒரு மனுதாரரை நியமித்து இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி முன்பு இன்னைக்கு 11வது வழக்காக இந்த இடத்திலே சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறார்கள். காவல்துறை அறிவிப்பு கொடுத்திருக்கிறது 41A கீழ் பிரிவின் கீழ். அதன்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவர்கள் செட் செய்து இவர்கள் ஏற்பாடு செய்து இவர்கள் மூலமாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுநல வழக்காக எந்த பொதுமக்களும் புகார் தரல. ஏன் சம்பந்தப்பட்ட மனுதாரரும் புகார் தரல. எங்களுக்கு வக்காலத்து போட கூட நேரம் தரல, பதில் போடுறது கூட நேரம் தரல. அவங்க சைட்ல எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்கல. இதெல்லாம் கொடுக்காமலே இன்றைக்கு சட்டப்படி தான் நீங்க போராட முடியும், சட்டத்துக்கு உட்பட்டு போராட முடியலன்னா நீங்க 41A கீழே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரசாங்க தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் எங்கள் மீது ரொம்ப அக்கறை இருப்பது போல, ஐயா அவங்களாம் ரொம்ப வீக்கர் செக்ஷனு, அவங்களா கலைஞ்சு போயிட சொல்லி நீங்களே வேண்டுகோள் வைங்க, அதை நீங்களே சொல்லிக்கோங்கன்னு சொன்னார். அப்படின்னா இவங்களே தொட்டிலே ஆட்டுவாங்களா, இவங்களே கிள்ளி விடுவாங்களா, இவங்களே தொட்டிலே ஆட்டுவாங்களா? அவர்களுக்கு எங்களை வெளியே அனுப்பணும்னு சொல்லி இன்னைக்கு நாங்க முடிவெடுத்ததா நினைச்சு உட்கார்ந்து இருக்காங்க. பேச்சுவார்த்தை கூப்பிடுறோம்னு சொல்லி உட்கார்ந்து இருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னன்னா இந்த சண்டை, இந்த போராட்டம் பெரும்பான்மை அருந்ததியின ஆதி திராவிட பெண் தொழிலாளர்களுக்கான போராட்டமாக அமைதியான முறையில் நடந்துட்டு வருது. இன்னைக்கு பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், வழக்கறிஞர்கள், ஊடகத்தினர் அத்தனை பேரும் இந்த பக்கத்துக்கு ஆதரவா இருக்காங்க. அவங்களால அதை பொறுத்து கொள்ள முடியல. நாங்க எங்களை கைது பண்ணா கைது செய்யறதுக்கு நீங்க முடிஞ்சா கைது பண்ணுங்க, இப்பயும் சொல்றோம். கைது பண்ணுங்க, எங்களை காப்பாத்துவாங்க, மாணவர்கள் காப்பாத்துவாங்க, இளைஞர்கள் காப்பாத்துவாங்க, தொழிலாளர்கள் காப்பாத்துவாங்க, பெண்கள் காப்பாத்துவாங்க, ஊடகத்துறையினரை காப்பாத்துவாங்க. உங்ககிட்ட நாங்க நம்பிக்கையா எங்க கோரிக்கையை விட்டுட்டு நாங்க நிக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கு, சென்னை மாநகராட்சிக்கு ராமிரெட்டி கான்ட்ராக்டர் தான் முக்கியமா? அவங்களுக்காக எங்களை நீங்க கைது பண்ணி ஜெயில வைப்பேன்னு சொன்னாலும், எங்களை தூக்கி போடுவேன்னு சொன்னாலும், ராமிரெட்டி உனக்கு ஓட்டு போடல, ஓட்டு போட்டது நாங்க தான் சொல்லி நாங்க களத்துல நிப்போம். ஒரு போதும் பின் ஒதுங்குவதோ, பயப்படுவதோ, கலைஞ்சு போறதோ நாங்க செய்ய மாட்டோம். ஒருபோதும் பயப்பட மாட்டோம். என்ன வேணா பண்ணுங்க. 1000 போலீஸை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க, பஸ் எல்லாம் அடக்கி வச்சிருக்கீங்க. நீங்க தான் டிராபிக் ஜாம் ஏற்படுத்துறீங்க பொதுமக்களுக்கு இருவிட. நீ 1000 போலீஸை கூட்டு வந்தாலும் சரி, நாங்க ஒரு விஷயம் சொல்றோம். நீ பீரங்கி தூக்கிட்டா, துப்பாக்கி தூக்கிட்டா, இன்னும் நிறைய போலீஸை போடுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ராமிரெட்டி தான் உங்களுக்கு முக்கியமா? உங்களுக்கு கான்ட்ராக்டர் முக்கியனால எங்க ஜனங்களை நீங்க அடிச்சு அரெஸ்ட் பண்ணலாம் நினைப்பீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சும்மா வேடிக்கை பார்ப்பாங்களா? நான் மக்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கோம். மக்கள் எங்களை சும்மா விட மாட்டாங்க, மக்கள் எங்களை அப்படியே கைவிட மாட்டாங்க, அனைத்து அரசியல் கட்சிகளும் கைவிட மாட்டாங்க, எங்களுக்காக நிப்பாங்க நம்பிக்கையில நீதிக்கான போராட்டம் நடக்குது. இன்னைக்கு இன்னொரு வழக்கம் வந்தது 45வது கோர்ட்ல. எங்க வழக்கு 46 ஐட்டமா வந்தது. அவுட் சோர்சிங் வேணான்ற வழக்க எங்க சங்க தரப்புல, உழைப்போர் உரிமை தரப்புல மனுதாரரான நான் பாரதி என்ற பேர்ல நீங்க வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கோம். அந்த வழக்குல தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. நடத்தி முடிச்சுட்டு வந்திருக்கோம். நடத்தி முடிச்சுட்டு வரும்போதே உள்ள கூப்பிடுறதுக்கும், இங்க பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கும், போலீஸ்காரங்களை கூப்பிட்டு எங்களை மிரட்டுறதுக்கும் உண்டான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்காங்க. நாங்க அஞ்ச மாட்டோம். இவ்வளவு நாள் பேச்சுவார்த்தைக்கு வராதவங்க இன்னும் திடீர்னு வந்து எங்க மேல பாசம், அக்கறை, எங்களை வெளியே அனுப்பணும்னா நீங்க இங்கேருந்து வெளியே போங்க. அவங்க கோர்ட்ல சொல்றாங்க, நாங்களா அவங்கள வந்து துரத்த மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், அவங்களா கொஞ்சம் போயிட்டு சொல்லுங்க, நாங்க ரிக்வெஸ்ட் பண்றோம். தலைமை நீங்க சொன்னார், அவங்க கிட்ட நீங்க பேசிக்கோங்க, அவங்க கிட்ட போய் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணுங்கன்றார். ஆனா ஒண்ணு, எங்களுக்கு எந்த வாய்ப்பும் தரல. கோர்ட்ல எங்க தரப்ப சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் தராமலே எங்களை கொண்டு வரணும் பாக்குறாங்க. நாங்க வந்து போலீஸ் இங்க ஏதாவது அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, இங்க உள்ள பெண் தொழிலாளர்களுக்கு உயிருக்கு ஆபத்தோ உடலுக்கு ஆபத்தோ ஏற்பட்டா இந்த சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், மேயர் அவர்கள், துணை மேயர் அவர்கள், இங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யார் யார் உயர் அதிகாரிகள் இருக்காங்களோ அத்தனை பேர் இதுக்கு பொறுப்பு. நீங்க ஏதாவது பண்ணி ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. அமைதியான முறையில் ஓரமா உட்காந்து வேலை கேட்டுட்டு கெஞ்சி இங்க உட்காந்துட்டு அமைதியா நிக்கிற பெண்கள் ஒரு அசம்பாவிதம் கூட பண்ணாம அமைதியா இருக்கிறவங்கள வழக்க ஜோடிச்சு செட் பண்ணி போட்டு வெளியே தள்ளுவல் நீங்க சொல்றீங்கன்னா
உங்களுக்கு சமூக நீதி சமத்துவ ஆட்சி சொல்றதுக்கு நீங்க வெக்கப்படணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, தயவு செஞ்சு பெருநகர சென்னை மாநகராட்சி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் போர்டு எடுத்துருங்க. ராம்கி என்விரோ சொல்யூஷன் அப்படின்னு பேரை வைங்க. அர்பேசர் சுமித்னு பேரை வைங்க. 7 மண்டலத்துல 3 மண்டலத்தை உங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னு பெருமையா பேசுறீங்க. எங்க கிட்ட இருந்தா இந்த சலுகை இருக்காது, அவங்க கிட்ட போனா எல்லா சலுகையும் கிடைக்கிறீங்க. வெக்கமே இல்லாம சொல்றீங்க. தயவு செஞ்சு இந்த பேரை மாத்திர வேண்டுகோளை தமிழ்நாடு அரசுக்கு நான் முன்வைக்கிறேன். எங்க சார்பாக பேரை மாத்திருங்க தயவு செஞ்சு. அர்பேசர் சுமிதா இது ஆபீஸ், இது தொழிலாளிகளுக்கு சொந்தம் இல்ல அப்படின்னு பேர் வச்சிருங்க. இறுதியா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். தமிழ்நாடு முதல்வருடைய தந்தை மாண்புமிகு முன்னாள் முதல்வர்கள் அவர் பராசக்தியில ஒரு வசனம் எழுதியிருக்காரு. மடி நிறைய பணமும் மனம் நிறைய இருளும் உள்ளவர்களால் எளிய மக்கள் ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான் அப்படின்னு சொல்லுவாங்க கோர்ட்ல நின்னுகிட்டு. அதுதான் எங்க நிலைமை. எங்க வாழ்க்கையோட எல்லைக்கே நீங்க ஓட வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ராமி ரெட்டிக்காக ராம்கிக்காக ஒருபோதும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அதுக்குள்ள எங்களை தூக்கணும்னு பாக்குறீங்க. நாங்க ஆகஸ்ட் சுதந்திர தினத்துல விடுதலைக்காக போராடிய, விடுதலைக்காக களம் நின்ற பகத்சிங் வழியில, சாதி எதிர்ப்பாக களம் நின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில நாங்க களம் காண்போம். நாங்க தொடர்ந்து போராடுவோம். சுதந்திரம் என்பது பிறப்புரிமை என்ற சொல்லத்துல நாங்க வேலைக்கான, விடுதலைக்கான, சாதி ஒழிப்புக்கான, இந்த ஆதிக்க உணர்வுக்கு எதிரான அருந்ததி ஆதி திராவிட மக்களுக்கான சுதந்திரத்தை நோக்கி நாங்கள் சுதந்திரம் வேண்டும், வேலைக்கான சுதந்திரம் வேண்டும் என்று முழங்குவோம். தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். எங்கள் போராட்டத்தை ஒருபோதும் அரசு ஒடுக்க முடியாது. தொடர்ந்து களம் காண்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் என்ன சொல்றாங்கன்றதுக்கு போயிருக்காங்க, என் கமிட்டி போயிருக்காங்க. அதனாலே போராட்டம் நின்றுலாம் இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கிறதுக்காக போயிருக்காங்க. பேச்சுவார்த்தை என்ன இருக்கு? பேச்சுவார்த்தை எங்களுக்கு சாதகமா சொன்னாங்கன்னா, ராமி ரெட்டிக்கு சாதகமா இல்லாம தொழிலாளி சாதகமா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நாங்க நல்ல முறையில் முடிவெடுப்போம். இன்னொன்னு சொல்றோம், முதல்வர் பேசணும். நீங்க நேத்து இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரிஸ்க்கு வந்திருக்கீங்க. நான் பாதி கம்யூனிஸ்ட் சொல்லிருக்கீங்க, அதனாலதான் என் பேர் ஸ்டாலின் சொல்லிருக்கீங்க. எங்களுக்கு நட்பு விமர்சனத்தையும் மற்ற விமர்சனத்தையும் வித்தியாசம் தெரிய காண முடியும் சொல்றீங்க. கம்யூனிஸ்ட் நீங்க சொல்லிக்கிறீங்க, இடதுசாரி சொல்லிக்கிறீங்க. இடதுசாரி என்னைக்குமே முதலாளிகள் கார்பரேட் பக்கம் நின்னதில்ல, தொழிலாளிகள் உழைக்கும் மக்கள் பக்கம் தான் நிப்பாங்க. நீங்க நிஜமாவே நீங்க கம்யூனிஸ்ட் சொல்றீங்கன்னா, இடதுசாரி சொல்றீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வாங்க, எங்களை கூப்பிட்டு பேசுங்க, குறைய தீர்த்து வைங்க. நீங்க எங்களுக்கு 31/7/2025 கூடிய எங்க தொழிலாளர்களுக்கு வேலையை கொடுங்க. நாங்க உடனே வேலைக்கு போக ரெடியா இருக்கோம். முதல்வர்கள் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை பண்ணோம். வேண்டும் என்றே வலிச்சு திணிச்சு நாங்க போராடணும்னு நினைக்கல. தமிழ்நாடு அரசுக்காக நாங்க வேணுண்டே போராட்டம் ஏத்து நடத்தணும்னு நினைக்கல. வேற வழி இல்லாம வீதிக்கு தூக்கி போட்டீங்க, வேலையை விட்டு தூக்கி போட்டீங்க. இப்ப கார்பரேஷன் வெளியே நாங்க இருக்கிறது அசிங்கம் அழுக்குன்னு சொல்லி இங்க இருந்து தூக்கி போடணும்னு பாக்குறீங்க. நாங்க தொடர்ந்து நிப்போம். நீ அழுக்கு அசிங்கன்னா உன் தலையில தான் அழுக்கு அசிங்கம் இருக்கு. அந்த அழுக்க, அந்த குப்பைய, தலையில இருக்கிற குப்பைய அகற்றும் வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். சார் நீங்க டெல்லியில விவசாயிகள் போராட்டம் 1 வருஷத்துக்கு மேல நடந்தது. நூற்றுக்கணக்கான வழக்குகள் போடப்பட்டது. இந்தியா முழுக்க ஷாஹின்பாக் போராட்டம் நடந்தது. மக்கள் தேர்ந்தெடுத்த இடங்களில் போராட்டம் நடத்தினார்கள். நாங்க முதல்ல போக்குவரத்துக்கு இடையூறா போராட்டம் பண்றோமான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நீதிமன்ற நடவடிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்கள் மன்றம் ஒண்ணு இருக்கு, அதான் எல்லாத்தோட பெருசு. சென்னை மாநகராட்சியா இருக்கட்டும், தமிழ்நாடு அரசா இருக்கட்டும், நீதிமன்றம் மாவட்டம் மக்களுக்காகத்தான் எல்லாம். உச்ச நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு, நாங்க மேல்முறையீடு செய்வோம். நீதினு ஒண்ணு இருக்கு, நீதிபதி வித்தியாசப்படும், வேறுபடும். நாங்க நீதிக்கான போராட்டத்தை நடத்துறோம். மனிதர்களுடைய தீர்ப்பு வேறுபடலாம், எங்க போராட்டம் நிற்கும். இல்ல அப்படி நடத்துறாங்கன்னா அவங்க கிட்ட தப்பு இருக்கு. நாங்க நிப்போம், நாங்க சொல்றோமே, நாங்க இங்கே தான் இருப்போம். நீங்க கைது செய்யுங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்க போங்க. உங்களால என்ன முடியுதுன்றது நீங்க பாருங்க, எங்களால என்ன முடியுதுன்னு பாக்குறோம். உங்களை நம்பி இருக்கோம், நீங்களா இங்க தானே இருக்கீங்க. எங்களை அடிச்சாலும் வச்சாலும், தூக்கி போட்டாலும், குத்துனாலும், எட்டினாலும் நீங்க இருப்பீங்கல்ல. ஊடகத்தை, பொதுமக்களை நாங்க நம்புவோம்ல, உங்களெல்லாம் நம்பி தான் களம் நிக்கிறோம். எங்க நம்பிக்கையை வீணடிக்காம இருப்பீங்க நாங்க நம்புறோம். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நான் களத்துல நிக்கிறோம். சார் ஒருத்தர் கேஸ போடுறாங்க. இங்க இருக்கிற வீடியோ இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 20 பக்கத்துக்கு
இங்க யாரெல்லாம் என்ன பேசுறாங்கன்னு டிரான்ஸ்லேஷனோட வச்சிருக்காங்க பேப்பர். புகைப்படம்னு 20 பக்கத்துக்கு வச்சிருக்காங்க. யாராவது ஒரு பொதுமக்கள் இங்க ரோட்ல உட்காந்து இங்கே தங்கி தூங்கி வச்சு வீடியோ இருக்குன்னு மேல இருந்து எதனா கேமரால வீடியோ எடுத்திருப்பாங்களா, போட்டோ எடுத்திருப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. ஒரு 40 பக்கத்துக்கு வீடியோவும் போட்டோவும் எடுத்து போட்டா யார் போட முடியும்? அப்புறம் யாராவது என்ன பேசுனாங்க டிரான்ஸ்லேஷன் நீங்க முதல்ல போடுவீங்களா? ஒரு ஊடகத்துறையினர் நீங்க போயிட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணி இவர் இதை பேசினார், அவர் இதை பேச, இதை போலீஸை தவிர உளவுத்துறையை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. பார்த்த மாத்திரத்துல இது போலீஸ்காரங்களும் கார்பரேஷனும் கவர்மெண்ட் செட் பண்ண வழக்குன்றத நீங்க ஆவணங்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் உறுதிப்பட சொல்றோம், இது அவங்க போட்ட வழக்கு தான். சரி, அவங்க வழக்கு போட்டோம், அடுத்து செய்யட்டும். நான் ரோட்ல கூட தான் நிறுத்திட்டாங்க, ஓடிட்டோமா? பேசவே விடலையே சார். நாங்க தான் எங்களுக்கு பதில் உரை போடணும்னு கேக்குறோம், வக்காலத்து போடணும், கவுண்டர் போடணும், டாக்குமெண்ட் போடணும் கேக்குறோம், விடலையே. அவங்க டக்கு டக்குன்னு அவசரமாலாம் முடிச்சிருக்காங்க, எங்களுக்கு எல்லா வாய்ப்பும் வழங்கலையே. காவல்துறை சார்பில் சேப்பாக்கத்திலயோ இல்ல வேற இடம் தரோம் அங்க போய் போட்டு நடத்தீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது உத்தரவு கொடுக்குறாங்களா? இல்ல என்ன சொல்றாங்க அரசு தரப்புல இருந்து? இல்ல, இது வரைக்கும் அவங்க எதுவும் பேசல, நீதிமன்றத்தில் அந்த மாதிரி சொல்ல. கோர்ட் தீர்ப்புல ஒண்ணு சொல்றாங்க, அனுமதிக்கப்பட்ட இடத்துல போராடலாம்னு சொல்றாங்க. திருப்பி வருவோம், ஓட மாட்டோம், வீட்டுக்கு போக மாட்டோம். அப்பீல் போனா உச்ச நீதிமன்றம் தான் போக முடியும். விரைவில் போவோம் சார். இப்பதான் போராட்டத்தில் இருக்கோம், பேச்சுவார்த்தை இருக்கோம். நாங்க அடுத்தடுத்து முடிவு எடுக்கணும்ல. எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி இந்த 13 நாள்ல இருக்கோம், எவ்வளவு அழுத்தங்களை தாண்டி இருக்கோம், எவ்வளவு மிரட்டல்கள் தாண்டி இருக்கோம், எல்லாத்தையும் தாண்டி நாங்க நிக்கிறோம். எங்களுக்கு நேரம் ஆசுவாசப்படுத்தி அடுத்தடுத்து போவோம். அதெல்லாம் தாண்டி இந்த பக்கம் களத்துல நிப்போம் சார். 13 நாள் ஒரே இடத்துல தொடர்ந்து இருக்கிறோம். போலீஸ்காரங்க பேசுறாங்க, மாநகராட்சி பேசுறாங்க, எல்லா சைட்லயும் முடியாது முடியாது நீ போன்றாங்க, ராமிரெட்டிக்கு சாதகமா நிக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி களத்துல நிக்கிறதுன்றது இந்த சமூகத்துல முடியாது முடியாது சொல்றத முடியும் சொல்லி நிக்கிறேன்னா ஆழ்ந்த நம்பிக்கை மக்கள் மேல வச்சிருக்கோம். சார், இப்ப திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது ஆயிரக்கணக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, ஆனா ஆளுங்கட்சியா வந்தா எந்த ஒரு போராட்டத்தையும் செவி சாய்க்க மாட்டாங்க. என்ன காரணம்? நாங்க ஒண்ணு சொல்றோம், நீங்க திமுக தயவு செஞ்சு தேர்தல் வாக்குறுதியில அடுத்த தடவை தயவு செஞ்சு சொல்றதுக்கு மட்டும் வந்துடாதீங்க. நாங்க உங்களை எல்லா பணி நிரந்தரப்படுத்துவோம், எங்களை ஆட்சி கொண்டு வாங்க, தேர்தல் வாக்குறுதியை முடிச்சிருவோம், எங்களுக்கு 5 வருஷம் பத்தல, பேலன்ஸ் வந்தா நாங்க எல்லாத்தையும் முடிச்சிருவோம், தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நாங்க இந்த தேர்தல் வாக்குறுதியை கேட்கறனால தான் இந்த நிலைமையில இருக்கோம். முதலமைச்சரோட வாக்குறுதி கேட்கறனால தான் இன்னைக்கு நடுத்தரில் நாங்க நிக்கிறோம், அவரோட கடிதத்தினால தான் நாங்க நிக்கிறோம். அடுத்த தயவு செஞ்சு கடிதமும் கொடுக்காதீங்க, தேர்தல் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்கறதுக்கு நீங்க தகுதி இழந்தவளா மாறீங்க, எங்க கோரிக்கையை நிறைவேற்றலாம். சார், படத்துக்கு போனா காசு வரும் சார், படத்துல எதனா பண்ணா காசு வரும். அடுத்த 2-3 படங்களை ப்ரொடியூஸ் பண்ண கூட கொடுப்பாங்க. நாங்க என்ன சார் கொடுப்போம்? உடம்புல வேர்வை ரத்தம் தான் எங்க தொழிலாளி கொடுப்பாங்க, எங்க சங்க தொழிலாளி. எங்க ஜனங்கிட்ட என்ன சார் இருக்கு? ரத்த உழைப்பு இருக்கு, ஓட்டு இருக்குது. அதை வச்சு பெரிய ஆளுங்க நல்லா சம்பாதிக்கலாம். தேட்டர்ல போய் கை தட்டினா ஃபர்ஸ்ட் ஷோல நல்லா சம்பாரிச்சு போலாம். அவங்க எல்லாம் வாழணும் சார், ப்ரொடியூசர் வாழணும், பெரிய பெரிய நடிகர்கள் வாழணும் சார். அதுக்கு தானே சார் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எங்களை மாதிரி ஆளுங்களா சார் முக்கியத்துவம் கொடுப்பாங்க? ஒண்ணு பண்ணுவாங்க சார், எங்களை மாதிரி நடிச்சா நல்ல கலெக்ஷன் ஆகும், கடைசி படம் ஒரு 50 கோடி வசூல் ஆகும் நடிப்பாங்க சார். சார், இப்ப சேகர் பாபோட தலையீடுகள் அதிகமா இருக்கு, அவருக்கு துறைக்கு சம்பந்தமே இல்ல, ஏன் சார் அது தலையிடுறாரு? அவர் தலையிடுறத நீங்க அவங்க கிட்ட கேட்டா உங்களுக்கு எப்படி பதில் சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு எவ்வளவு மரியாதையா சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கே தெரியும் நாங்க நினைக்கிறோம். எந்த தலையீடு வந்தாலும் நாங்க ஒன்னா தான் நிப்போம்.